பார்த்தீங்கன்னா நம்மளே உருவாக்குனது தான். நம்மளே உருவாக்குனது அப்படின்னா ஓலைச்சுவடிகளில் இருக்கக்கூடிய பொருட்கள். இதை பார்த்தீங்கன்னா மகாஜோதி. முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் ஓலைச்சுவடிகள்லேருந்து, அதாவது கடையில் பொருட்களும் இருக்கும், அதாவது சிலைகள் இந்த மாதிரி வாஸ்து பொருட்கள் இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா 50% நம்மளே உருவாக்குனது. அதாவது நம்ம முன்னோர்கள் சொன்ன கலவைகள், முன்னோர்கள் சொன்ன இந்த முடிச்செல்லாம் நம்ம அடிக்கடி நம்மளோட வீடியோவில் சொல்லியிருப்போம். இந்த பச்சை கற்பூரம், குங்குமம் இதெல்லாம் போட்டு நம்ம வைக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு பதிவு போட்டுருவோம்ல. அதெல்லாம் யாரெல்லாம் செய்ய முடியாமல் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்டாகவே செஞ்சு வச்சாச்சு. அதுமாரி தான் இந்த பொருள் வந்து மகாஜோதி. அதாவது வாழ்க்கையில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சக்தியை மகாசக்தியாக மாற்றணும். ஆன்மீக பெருக்கம் இருக்க பார்த்தீங்களா, அந்த ஜோதியை வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கை பெருசாக எரிய வைக்கணும் சக்தியோட. அதாவது விளக்கையை பெருசாக எரிக்க வேண்டாம், அதோட சக்தி ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த துன்பம் போக்கும் விளக்கு இருக்குது, துன்பம் போக்கும் துளசின்னு சொல்லுவோம் அடிக்கடி. இந்த விளக்கு அப்படின்னாலே எது? துன்பத்தை விளக்கு, எந்த இதெல்லாம் பிரச்சனையை விளக்கு. அதேமாதிரி எல்லாத்தையும் விளக்கி விட்டு உங்களுக்கு அந்த தடை இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் விளக்கிட்டு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது பார்த்தீங்களா அந்த விளக்கு. அதான் அதையே பாசிட்டிவாக மாற்றணும். இதை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பல மூலிகைகள் போட்டு ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வந்து லைவில் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ அற்புதமாக. இந்த ஒரு சிட்டிகை எப்படி எடுக்கும் விளக்கு, நான் அதையும் காமிக்கிறேன், விளக்கில் போட்டு காமிக்கிறேன். விளக்கு எரியுது இல்லையா, ஒரு சிட்டிகை இல்லைன்னா 2 சிட்டிகை நீங்கள் வந்து போட்டாலே போதும், சிட்டிகை போட்டாலே போதும். இந்த விளக்கில் எரியக்கூடிய சக்தி மகாசக்தியாக மாறும். அதனால தான் இதுக்கு மகாஜோதி அப்படின்னு வந்து அந்த காலத்தில் எழுதி வச்ச பேர்லேயே அப்படியே போட்டாச்சு. இந்த இருக்கு பாருங்க மகாஜோதி, நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இது நம்ம மந்திராலயத்தில் மட்டும்தான் கிடைக்கும், ஏன்னா இது வந்து நம்மளுடைய ப்ராடக்ட். ஸோ இல்லையும் அழகாக அதான் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி போக்குறது. அது மகாஜோதி. மகாஜோதி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, அதேமாரி ஏதாவது ஒரு தடங்கள், எது செஞ்சாலும் தடங்களாக இருக்குன்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதேமாரி குலதெய்வம் வந்து அடிக்கடி நம்ம வேண்டுவாங்க நிறைய பேர். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சில சமயத்தில் ஏதாவது ஒரு காரணத்தினால தடை இருந்துகிட்டே இருக்கு, அதுமாரி அந்த தடை நீக்கிறது. ஆக மொத்தத்தில் தடை எந்த தடை இருந்தாலும் அது வந்து இது நீக்கிறோம். அதனால தான் இதை அதையும் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் ரிப்ளை பண்ணிட்டே இருக்காரு நினைக்கிறேன். சோ பிரதர் அவர் நம்பர் போட்டுருங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்கேன், அந்த நம்பர்ல எடுத்துக்கோங்க. ஓகே. அதாவது உங்களுக்கு என்ன தகவல் நிறைய பேர் வேணும்னு கேட்டு, இது வந்து நம்ம ஆஃபீஸ் டூராக இருந்தாலும் உங்களோட ஆன்மீக தகவல் டவுட் இருந்தாலும் நீங்க கேளுங்க, நான் இங்கேயே நான் சொல்லிடுவேன். இது வந்து ஆக்சுவலி அதுக்காக தான் இந்த செக்ஷனே வச்சது. சரி, இது வந்து நம்ம ஆஃபீஸ்ல எல்லாம் எதுக்கு நம்ம கடையில வச்சோம்னா, ஏன்னா சில பேர் ஒரே இடத்துல லைவ் பண்ணிட்டே இருக்கோம், ஒரு மாறுதலுக்காக இன்னைக்கு ஒரு லைவ் பண்றோம். சரி, அதனாலதான். ஸோ அதை தாண்டி ஹெர்பலைஸ்டு இப்போ இங்கே இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மகாஜோதி மெயினான்னு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருக்க ஒரு தடங்கல்கள், நீங்கள் எது செஞ்சாலும் தடங்களாக இருக்குது. ஆன்மீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள அந்த தெய்வத்துக்கு கம்ஃபர்ட் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பெரிய பொருள் நம்ம இருக்கோம், வீட்டில் உள்ள தலைகள், ஆமாம் ஆமாம் நிறையா, கிட்டத்தட்ட வந்து வெள்ளை எருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வெள்ளை குண்டுமணி, முக்கியமாக வெள்ளை குண்டுமணி, செம்பருத்தி வேறு, வெள்ளை செம்பருத்தி வேறு, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா காக்கணம் வேறு சொல்லலாம். இது நெத்திலையும் வைக்கலாம், பட் நம்ம விளக்கில் தான் போடுறோம். விளக்கில் போடக்கூடிய ஒரு விஷயம் நம்ம நிறைய பதிவுகளில் போட்டிருக்கோம் இல்லையா. நான் செஞ்சுக்கேன், ஒன்றும் இல்லை, விளக்கில் போடணும், அது நாங்கள் இருக்குன்னு அதையும் நான் செஞ்சு காமிச்சிடுறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் ஒருத்தவங்க வீட்டில் அவசியம் இருக்க வேண்டியது மகாஜோதி. அதாவது மகாகல்பம், ஜீவகல்பம், நிர்விகல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நீர், அதாவது பஞ்சபூதத்தையும் ஒன்றா இழுக்கக்கூடிய ஒரு ஹெர்பல் பவுடர்ஸ் தான் உள்ளே இருக்குது. இதெல்லாம் நாங்கள் முன்னாடி வந்து வீடியோவில் பதிவில் போட்டிருப்போம். இதை வந்து இதெல்லாம் போட்டு பண்ணுங்கன்ட்டு. சில பேர் வந்து வீடியோ பார்க்கறதோட சரி செஞ்சுட்டுன்னு எழுதியெல்லாம் வைக்கிறாங்க, ஆனால் அது அடுத்தடுத்தது அவங்களுடைய பலு, அவங்களோட பிரச்சனையில் ஓடி போயிருது காணாமல். அதனால் நிறைய பேர் கேட்டதுனால இந்த மேக்ஸிமம் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே செஞ்சு கொடுத்துட்றீங்களா அப்படின்னு கேட்கறதுனால தான் இந்த பதிவு. நீங்களே எல்லாத்துக்குமே சொல்லிடுவீங்க செய்ய சொல்லி, அதை ஆனால் அவங்க செய்யறதுக்கு அது சிரமமாக இருக்குது. ஏன்னா நிறைய பொருட்கள் நீங்கள் சொல்கிறது வந்து எங்க கிடைக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஒண்ணுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது, மற்றெல்லாம் ஆஃபீஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த லாக்கெட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த லாக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பழையங்காலத்து பொருட்கள் ராஜாக்கள் யூஸ் பண்ண விஷயத்தில் இதுக்குள்ளார போட்டுட்டு நம்ம சன்லைட்டில் வச்சாலே போதும். சொல்லுவாங்களே இந்த சங்கு, இந்த சந்திரமுகி சக்கரம், இதெல்லாமே வந்து அந்த மேக்சிமம் பொருள் நம்மகிட்ட கூட நம்ம செய்கிறது எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம்தான். அதாவது சார்ந்து பகுசார்ந்து சக்தியாகி அந்த கோமதியை எப்படி சக்கரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி டிவைசஸ் நம்ம ஆஃபீஸில் நிறையா வச்சுருக்கோம். ஒரு பொருளாக இருக்குது, ஒரு மருந்தாக இருக்குது, இல்லை இப்போ இந்த மகாஜோதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மகாஜோதிலாம் இதுமாரி காலச்சக்கரத்தில் போட்டு வச்சு சன்லைட்லேயே வச்சுருக்கோம். அது போய் சூரிய புடம்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆக்டிவேஷன், ஒரு ஜெல், ஒரு பொருள்,
நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய எனர்ஜி ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்ம பவரை பண்ணி தான் இங்கே கொண்டு வந்து வைக்கிறோம். அது அப்போலேருந்து அப்படி தான். அதான் நம்மளுடைய மந்திராலயத்துலேயும் ஒரு ஸ்பெஷல் இது. ஸோ இந்த மாதிரி டிவைஸ் நான் வந்து நம்மளுடைய ஆஃபீஸ் டூர் போடும்பொழுது அதுலேயும் இருக்குது, நீங்கள் அதையும் நிறையாவே பார்க்கலாம். ஸோ மற்றபடி இந்த கிறிஸ்டல்ஸ் இது இங்கே சொல்ல ஒரு பர்டிகுலர் ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு யந்திரம் இருக்கு. சொல்ல மாட்டேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகா ஸ்ரீ சக்கரம்னு சொல்லுவாங்க இல்லையா. இது ரொம்ப 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 வாஸ்து கோளாறு எந்த எப்பேர்